அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி காலையில் ஃபஸ்ட்டு வேலை வாசலில் போய்ட்டு தண்ணி தெளிச்சிட்டேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புற வேலை இருக்குது. அதனால் கடகன்னு முடிச்சுட்டு கிளம்பணும். பாப்பாலாம் தூங்குது. அதுக்குள்ளே என் வேலையை முடிச்சுட்டு நான் போயிட்டு ரிட்டன் வரணும். அதனால் இந்த வேலை முடிச்சிட்டேன். நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சு குப்பைலாம் இருந்துச்சு. இப்போ வண்டி வந்துச்சு. அவங்ககிட்ட குப்பை எடுத்துன்னு போயிட்டாங்க குப்பையெல்லாம். ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டேன். போகிற வழியில் நம்ம சாமி இருக்குது, சக்தி வாய்ந்த சாமி. அங்கே பாருங்கள், அரச மரம் கீழே பிள்ளையார் அப்பா இருக்கிறாரு. காலையில் பூஜை ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம சாமி கும்பிட்டு ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது. ஆனால் ரிட்டன் வந்து சாமி கும்பிட்டு நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன். எவ்வளோ அம்சமானது பாருங்கள். கோயில் சாமி இருக்கிறது அரச மரம் பறந்து விரிஞ்சு காணப்படும். உங்களுக்கு அப்படியே காட்டுற பாருங்கள். சாமி பேர் சின்ன துளகாத்தம்மன் கோயில் தான். சக்தி வாய்ந்த தெய்வம். சின்னதாக இருந்துச்சு, இப்போ பெருசாக கட்டிக்கிறாங்க. உங்களுக்கு அப்படியே பின்னாடிலாம் காட்டுறோம், வாங்க பார்க்கலாம். க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி தான் காட்டுறேன் பாருங்கள். நம்ம என்ன வேணாலும் நடக்கும். சக்தி உள்ள தெய்வம். எல்லோரும் நல்லா வேண்டிக்கோங்க, நல்லதே நடக்கணும்னு. வாழை மரம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது சின்னதாக எடுக்கணும்னு ஆசை இருந்துச்சு. பெரிய வாழை மரம். இங்கே பாருங்கள், ஒரு இலையில் 10 பேர் சாப்பிடணும் உங்களுக்கு. அவ்வளோ பெரிய வாழை மரம். எப்படி இது பாருங்கள். இப்போ வாங்க நம்ம உள்ளே போகலாம். வீடு பால்காசன் ஃபங்க்ஷன் தான். உள்ளே வந்துட்டோம். இலை போட்டாங்க, ஒன்றும் சாப்பாடு வெயிட் பண்ணாங்க. சாப்பிட்டு பட்டினி கிளம்பினோம். வேலை இருக்குது. பசங்கள்லாம் தூங்குறாங்க. அதுக்கு முன்னாடி நான் போகணும். வீட்டுக்கு வந்துட்டாங்க. டைமை பாருங்கள், 7:45. அங்கே கடகன்னு போயிட்டு வந்துட்டேன். பாப்பா தூங்குறா. இவளுக்காகவே சீக்கிரம் வந்துட்டேன். வந்து டக்குன்னு ஓலையை போட்டுட்டேன். நம்ம வேலை ரெகுலர் வேலை ஆரம்பிச்சிட்டோம். அதனால் ஓலையை போட்டுட்டேன். பக்கத்தில் காரக்குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ கட் பண்ணி வச்சிட்டேன். இன்றைக்கி காரக்குழம்பு தான். வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு தான் வைக்கிறேன். கொஞ்சமாக வச்சுப்பேன். ஏன்னா ஃபங்க்ஷனில் தாளித்து விட்டுட்டேன். அவ்வளோதாங்க. நல்லா கொதிச்சிச்சு. இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். ஒரு கிண்டு விட்டுடலாம். அவ்வளோ கொதிக்குது பாருங்கள். ஏற்கனவே மணமாக இருக்கும் காரக்குழம்பு. இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டால் ரொம்ப மணமாக இருக்குது, வாசனையாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு சும்மா அப்படி கிண்டி காட்டினுக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்தது காரக்குழம்பு என்ன சைட் டிஷ் பண்ணலான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சாப்பாடு காரக்குழம்பெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி சைட் டிஷ் கருவாடு, நெத்திலி கருவாடு தாங்க. நல்லா புது கருவாடு. இப்போ தலையும் வாழை கிள்ளிட்டால் மேலே கொஞ்சம் தாய்ச்சி எடுத்துக்கணும். நல்லா ஊற வச்சு எடுத்தோன்னா அதில் இருக்கிற மண் அழுக்கெல்லாம் வெளியே வந்துடும். நான் ஏற்கனவே 2 வாட்டி அழைச்சிட்டு ஒரு வாட்டி ஊற வச்சுக்கிறேன் பாருங்கள். நல்லா ஊற வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் ஊறட்டும். ஊறினா தான் டக்குன்னு நம்ம போட்டால் இது ஆகும். ஏன்னா அதில் மண்ணெல்லாம் இருக்கும்ல, அதனால் ஊறட்டும் நல்லா. அவ்வளோதாங்க, கருவாடு செஞ்சுட்டேன். நெத்திலி கருவாடு கம்ம வாசனையாக பாருங்கள். காரக்குழம்புக்கும் நெத்திலி கருவாடுக்கும் அவ்வளோ காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது முள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம மென்று சாப்பிட்டா முள் மாவு மாதிரி ஆகிடும். ஏன்னா சின்ன நெத்திலி கருவாடு அது சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த காரக்குழம்புக்கும் இதுக்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்னங்க, பாப்பா வந்துட்டு அவளுக்கு தோசை வச்சு கொடுத்துலான்னு வீடியோ எடுக்கிறேன். உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு தோசை ஊற்றணும். தோசை ஊற்றுக்க கோணையாக வருது. முட்டை தோசை ஊற்றினா பேலன்ஸ் ஆகிடும். அவள் முட்டை தோசை கேட்டால் இப்போ முட்டையை வச்சு ஊற்றிடலாம். இப்போ ஊற்றிட்டு அவளுக்கு ஒரு தோசை கொடுத்துட்டோம்னா அவள் சாப்பிட்டு அவள் ஹோம்ஒர்க் எழுதுகிற வேலைக்கு தான் அவள் எழுதுவா. இன்றைக்கி விளாது தாங்க. எப்படி தோசை காரக்குழம்பு நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அவகிட்ட கொடுத்தலாம் எழுந்து வர மாட்டா. நான் அதை எடுத்து வந்து கொடுக்கணுமா பார்த்துக்கோங்க. எடுத்து வந்து கொடுத்துட்டா அவள் சாப்பிட போகிறா. நெக்ஸ்ட்டு என்னங்க, நம்மளோட ரெகுலர் வேலை தான் டீ குடிக்கிற வேலை தான். இப்போ டீயை போட்டுட்டேன். டீயை குடிச்சிட்றேன். இது பாப்பாவுக்கு தனியாக பால் காய்ச்சி வச்சுக்கிறேன். டீயை போட்டு நம்ம வெளியே போய் உட்காந்துடலாம். வெளியே பார்த்தா நம்ம வாசலில் 2 மாடு உட்காந்துருங்க. காலையிலே எங்கேயும் நல்லா சாப்பிட்டுக்கிறாங்க. அதனால் டயரில் உட்காந்துட்டாங்க. அதனால் விரட்டல. ஒருத்தவங்க விரட்டாங்க. ஏன்னா சாணி போட்டுரும், அதனால் விரட்டுவாங்க.